ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மன் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 19, ஓவி 147. நான் நீ என்ற பாகுபாட்டின் இடையிலான விரிசல். இது குரு சீடனுக்கும் இடையிலான சுவர். இதை வீழ்த்த முடியாவிட்டால் ஒரே தன்மைக்கான சூழ்நிலை சாத்தியமற்றது. விளக்கம். நான் வேறு, நீ வேறு. இந்த உணர்வு குருவுக்கும் சீடனுக்கும் இடையிலான சுவர். அது உடைந்தால் நிச்சயமாக ஒரு கடினமான சூழ்நிலை ஏற்படும். அல்லாஹ் எஜமானன், அவன் பாதுகாவலர். அவனுடைய செயல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்டவை மற்றும் புரிந்து கொள்ள முடியாதவை. அல்லாஹ் ஒரு கணம் கூட வீணாக்காமல் வழியை காண்பிப்பார். இதயத்தினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவார். செயலை போலவே பலனும் இருக்கும். படிப்பை போலவே நன்மையும் இருக்கும். இது இந்த அத்தியாயத்தினுடைய ஞான அமிர்தம். பகவத்கீதையிலே கடவுளை முழு பக்தியுடன் தியானிக்கும் பக்தர்களுக்கு கடவுள்தானே யோகா செய்கின்றார் என்று கூறப்பட்டுள்ளது. குருவை பற்றியும் இதுவே உண்மை. புதன்கிழமை இரவுகளிலே அவர் தூங்கும் வரை ராமரை நினைவிலே வைத்திருப்பார். ஷீரடி போன்ற புனிதமான இடத்திலே வியாழக்கிழமை போன்ற ஒரு புனித நாளிலே ஹேமாத்மன் தொடர்ந்து ராமநாமத்தை உச்சரிப்பார். காலையிலே குளித்துவிட்டு கிடைத்த பூக்களை எடுத்துக்கொண்டு பாபாவினுடைய காலை தரிசனத்திற்காக புறப்பட்டார். தீக்ஷித்தினுடைய வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவர் பூட்டியினுடைய அரண்மனைக்கு வெளியே நின்றார். பின்னர் ஹேமாத்மன் அவுரங்காபாத்கார் பாடிய அதே இனிமையான ஸ்லோகத்தை கேட்டார். அது பின்வருமாறு. குருவின் ஆசிகளை பெற்றேன் என் சகோதரரே. ராமன் இல்லாமல் எதுவும் ஏற்க இயலவில்லை. உள்ளே ராமன், வெளியே ராமன், கனவிலே சீதாராமன். விழிப்புடன் ராமன், உறங்குகையிலும் ராமன், எங்கும் பரவியுள்ளான் புராண ராமன். ஏக ஜனார்த்தனே, அனுபவம் அழகானது. எங்கு பார்த்தாலும் ராமனை போல தோன்றுகின்றது. ஹேமாத்மன் தொடர்ந்து ராமநாமத்தை மனதார ஜபிக்க விரும்பினார். இந்த ஸ்லோகத்தை கேட்ட பிறகு அவரது எண்ணங்கள் வலுப்பெற்றன. பாபாவினுடைய பல பக்தர்களிலே அவுரங்காபாத்காரும் ஒருவர். அவர் பல பஜனைகளை பாடுவார். ஆனால் அன்று அவர் ராம பஜனைகளை மட்டுமே பாடினார். இது ஹேமாத்மந்தை ஆச்சரியப்படுத்தியது. நாம் அனைவரும் பொம்மைகள். அவர்களை நடனமாட வைக்கும் சூத்திரதாரி சாய் மௌலி. அவர் அவர்களுக்கு சரியான வழிபாட்டை சொல்கின்றார். இந்த ஸ்லோகத்தின் மூலம் பாபாவே தனது உண்மையான வடிவத்தை எனக்கு காட்டியுள்ளார் என்பது ஹேமாத்மந்தினுடைய நினைவுக்கு வந்தது. குறிப்பு. நாங்கள் கை பொம்மைகள். நடனத்தினுடைய பின்னணியிலே உள்ள சூத்திரதாரி சாய் மௌலி. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज